வணக்கம். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம எந்த மாதிரி செயல்பட்டால் நமக்கு அந்த கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு செல்ஃபிஷாக வந்துட்டு செயல்படுறாங்க. செல்ஃபிஷாக செயல்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு ஹாப்பியாக இருக்கணும், அவங்க அந்த ஃபேமிலியில் வந்துட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி வந்துட்டு அவங்க செயல்படுறாங்க இல்லைங்களா. இது இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்துட்டு மேரேஜ் வந்து பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுயநலத்தினுடைய உச்சம் இது, சரிங்களா. ஒரு ஃபேமிலியில் கணவன் மனைவி இணைந்து அந்த பிள்ளைகளுக்காக தான் அவங்க வந்து செயல்படணும், சரிங்களா. கணவன் பேச்சு மனைவியும், மனைவி பேச்சு கணவனும் அவங்க வந்து கேட்கணும், மதிக்கணும். முதல்ல அவங்களுடைய கருத்துக்களுக்கு அவங்க வந்து மதிப்பு கொடுத்து அவங்க வந்து செயல்படணும், சரிங்களா. அப்போ தான் 2 பேருமே வந்துட்டு வாழ முடியுங்க. 2 பேர் வாழ முடியும். 2 பேர் ஹாப்பியாக வந்துட்டு இருக்க முடியும். அதை பார்க்குற பிள்ளைங்களுக்கும் மனது வந்து சந்தோஷமாக இருக்கும், அவங்களும் வந்துட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஃபேமிலி லைஃபுங்கிறது. என்ன, இது தெரியாமல் நம்ம வந்துட்டு வந்து பல பல என்ன சொல்கிறது, இது வெளியே தெரியாது, இல்லை யார் கேட்கறதுக்கு யாரும் இல்லை, அந்த மாதிரி பல காரணங்களால் அந்த நிறைய சொல்கிறீங்கல்ல, வெளியே தெரிஞ்சால் குடும்ப மானம் போயிடும் சொல்கிறீங்க. அப்புறம் வந்துட்டு வேறு என்ன சொல்கிறீங்க, நம்ம பிள்ளைங்க லைஃப் வந்துட்டு பாதிக்கப்படும் சொல்கிறீங்க. அப்புறம் சொல்கிறீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய காரணங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க இல்லையா. என்ன இந்த மாதிரி நம்ம காரணங்கள் சொல்லி அந்த மாதிரி வந்து நம்ம வந்துட்டு மூடி மறைத்து நம்ம வந்து ஒரு ஃபேமிலியை வந்து கொண்டு போவதனால என்ன நடக்கும் தெரியுங்களா. கடவுள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு 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 என்ன சொல்கிறது, முற்பகல் செய்ய பிற்பகல் தானே வரும். நம்ம தேடி போகணும் அவசியமே இல்லை. நம்ம என்னென்ன செய்கிறோமோ, நம்மளுடைய ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் நம்ம எந்த மாதிரி செயல்கள் செய்கிறோமோ அதெல்லாம் நம்ம பிற்கால வாழ்க்கையில் அப்படியே வந்து ரொட்டீன் ஆகுங்க. நம்ம செய்யறதெல்லாம் திரும்ப கிடைக்கும். நீங்கள் வேணால் வந்து பாருங்களேன். ஓகேங்களா. நன்றி. நம்ம முன்னோர்கள் வந்து தெரியாமையா சொன்னாங்க. அவங்களாம் வாழ்ந்து முடிச்சவங்க. அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிறது தான் நமக்கு நல்லது, சரிங்களா. இல்லைன்னா நமக்கு நீங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். போக போக காலம் வந்துட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லும், ஓகேங்களா. நன்றி.